அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிப்பு ரத்து என்று செய்தி வருகிறது எனக்கு. ஆக மொத்தம் 5 அமைச்சர்கள் மீது விடுதலை, அதாவது ரத்து செய்தார்கள், துரைமுருகன் உள்பட. ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி எஃப்ஐஆர் போட்டு ஜெயில இருக்கீங்களா, பெயில இருக்கீங்களா, ஏன் மந்திரியா தொடங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டதை தவிர ஒரு செங்கலை நான் எடுத்து காண்பிப்பேன் என்று சொன்னாரே, அந்த செங்கல் தான் ஒன்று செந்தில் பாலாஜி. அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தது, அடுத்தது இனாமாக பை ஒன் ஒன் ஃப்ரீ என்று சொல்வார்களே. துணிக்கடையில் போனால் ஒரு டி ஷர்ட் வாங்கினா இன்னொரு டி ஷர்ட் ஃப்ரீ. அண்ணாமலை ஒரு செங்கல் எடுத்தாரு, இன்னொரு செங்கல் ஃப்ரீயா கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு எந்த ஃப்ரீன்னு கேட்டீங்கன்னா பொன்முடி. இப்ப 5 செங்கல் விட போகுது. ஆக மொத்தம் ஜூலை மாதம் இந்த சுப்ரீம் கோர்ட் விடுமுறைக்கு பிறகு வந்து அந்த கேஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக உதயநிதி கூட ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு வந்துவிடும். மிக நெருக்கடியான நிலைமை இந்த திமுக அரசாங்கத்திற்கு. அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தவுடன் அவர்கள் மனதில் கிளிகிளி பிடித்து விட்டது. அவர்கள் மனதில் ஜுரம் வந்து விட்டதாகத்தான். இது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய சவால். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறமையானவர், பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறார். கண்டிப்பாக 50 ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் அந்த அரசியலில் இருப்பதால் திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் ஊதி விட்டுருவார். அவர் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். மே 2ஆம் தேதி உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இல்லாமல் பலூச்சிஸ்தான் என்று மாடு மலரும். மே 2, 3 தேதிகளில் மாபெரும் புரட்சி செய்ய இருக்கிறார் நரேந்திர மோடி. அதற்கு மேல் நான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஒரு மாற்றம் கிடையாது. அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விருப்பப்படி நடந்த மாற்றம் அப்படின்னு நாம இதை எடுத்துக்க முடியாது. நீதிமன்றங்களும் தமிழக மக்களும் கொடுத்த நெருக்கடியால் இது போன்ற ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு இப்பொழுது செய்தி வருகிறது. தாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தலாம். அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிப்பு ரத்து என்று செய்தி வருகிறது எனக்கு. ஆக மொத்தம் 5 அமைச்சர்கள் மீது விடுதலை, அதாவது ரத்து செய்தார்கள், துரைமுருகன் உள்பட. ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி எஃப்ஐஆர் போட்டு ஜெயில இருக்கீங்களா, பெயில இருக்கீங்களா, ஏன் மந்திரியா தொடங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டதை தவிர, சென்னை ஹைகோர்ட் பொன்முடியை கேட்டதை தவிர மீதி 5 மந்திரிகளுக்கு சென்னை ஹைகோர்ட் அந்த மேல்முறையீடுகள் ரத்து செய்து விட்டது. ஆக மொத்தம் அந்த 5 மந்திரிகளுக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாபெரும் சிக்கல்களில், இன்னல்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. அப்பளா சுற்றுற ஒரு சூடு பறக்கக்கூடிய எண்ணெய் அப்பளம் போட்டீங்கன்னா தட 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 பட 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 படன்னு வெடிக்குமே. அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு பதட்ட நிலை வந்து விட்டதாகத்தான் அது அறிகுறிக்கிறது. சிவா சார், இந்த விவகாரம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்களுடைய எழுச்சி, நீதிமன்றத்துடைய அழுத்தம், 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அது தமிழகத்துல திமுக ஆட்சியில நடைபெற்றிருக்கிறது. திமுகவுடைய அடித்தளமே ஆட்டம் காண்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. திமுகவுடைய அடித்தளம் ஆட்டம் காண்கிறதா சார்? கண்டிப்பா காண்பித்து விட்டது. எப்படி அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு செங்கலை நான் எடுத்து காண்பிப்பேன் என்று சொன்னாரே, அந்த செங்கல் தான் ஒன்று செந்தில் பாலாஜி. அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தது, அடுத்தது இனாமாக பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்று சொல்வார்களே. துணிக்கடையில் போனால் ஒரு டி ஷர்ட் வாங்கினா இன்னொரு டி ஷர்ட் ஃப்ரீ. அண்ணாமலை ஒரு செங்கல் எடுத்தாரு, இன்னொரு செங்கல் ஃப்ரீயா கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு எந்த ஃப்ரீன்னு கேட்டீங்கன்னா பொன்முடி. இப்ப 5 செங்கல் விட போகுது. ஆக மொத்தம் அண்ணா அறிவாலயத்தில் பல சிக்கல்கள் கீழே விழுந்து விடுவதாகத்தான் சொல்லுகிறார்கள். சிவா சார், வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி இந்து எழுச்சி தான் ஸ்டாலின் அவர்களை பணிய வைத்து உண்மையான நிலவரம். அது உண்மையான நிலவரம். வானதி சீனிவாசன் கூறியிருப்பது, அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அந்த அறிக்கை என்பது மிக மிக முக்கியமானது. அவர்கள் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது.
சார் இப்போ தமிழக அரசியல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரிய மாற்றம் இனி வெறுப்பு பேச்சுக்களை யாருமே உமிழ முடியாது. 2026ல இது திமுகவை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லியும் வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வானதி சீனிவாசன் கருத்தில் கண்டிப்பாக உண்மை இருக்கிறது. எப்படி பொன்முடியிலிருந்து ராஜினாமாவை பெற்றுக் கொண்டாரோ முதலமைச்சர், ஒரு சைவம் வைணவம் என்று, அதே ரீதியில் உதயநிதியினுடைய ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்துக்கொள்ள இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்று வெயிட் அண்ட் வாட்ச். ஜூலை மாதம் இந்த சுப்ரீம் கோர்ட் விடுமுறைக்கு பிறகு அந்த கேஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக உதயநிதி கூட ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு வந்துவிடும். மிக நெருக்கடியான நிலைமை அந்த திமுக அரசாங்கத்திற்கு அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தவுடன் அவர்கள் மனதில் கிளிகிளி பிடித்து விட்டது. அவர்கள் மனதில் ஜுரம் வந்து விட்டதாகத்தான் பல பாஜக தலைவர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். சிவா சார், ஒரு பக்கம் நீதிமன்றத்துடைய அழுத்தம், மக்களுடைய போராட்டம் மூலமாக 2 அமைச்சர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி பெற்று கொடுத்தது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா ஸ்டாலின் அவர்கள் நடத்துறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பெரியார் சரியான ஒரு ஒரு நாடகம்தான், கேளிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த வக்கீல் ஏன் முகுல் ரோத்துக்கு வரவில்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டும். முகுல் ரோத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரர், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இருப்பினும் ப. சிதம்பரத்துக்கு ஏன் அது மாதிரி செங்கல் கொடுக்கவில்லை இது வரைக்கும்? ப. சிதம்பரமும் சென்றிருக்கிறார் என்றெல்லாம் கூட முகுல் வாஸ்னிக் போன்றவர்கள் பேசுகிறார்கள். டெல்லியில் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் பேசுகிறார்கள். எது இருப்பினும் ஒரு மூக்கொடைப்பு தான். ஒன்னேன்னு பாருங்க, பரிசு கொடுக்கிறாரு, செங்கோலை கொடுக்கிறாரு முதலமைச்சர். அதே சமயத்துல செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்தையும் ராஜ்பவனுக்கு அனுப்புகிறார். இதுல எதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ஆச்சு? இதுல அது ஒரு கரி பூசியதாகத்தான் நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது ஒரு கரி பூசப்பட்டது. சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட்டணி கதவுகளை திறந்து வைத்தது, அதை சாத்தியது நான் தான், அந்த கூட்டணி கதவை சாத்தினேன். அதே போல அதிமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு துணை முதலமைச்சர் பதவியும் அமைச்சர்களும் என்னுடைய கட்சிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக என்னிடம் பேசினாங்க. அதே நேரத்தில் ஆசைக்கு வீழ்த்தப்படுவோம் அல்ல இந்த திருமாவளவன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இப்போ எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய கூட்டணி கதவை திருமாவளவன் சாத்த முடியுமா? அதிமுக இப்படி பேசி இருப்பாங்களா சார்? பேசி இருக்க மாட்டார்கள். இது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய சவால். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறமையானவர், பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறார். கண்டிப்பாக 50 ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் அந்த அரசியலில் இருப்பதால் திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் ஊதி விட்டுருவார். அவர் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். ஏதோ சத்தம் வருகிறதே என்று சொல்லி காதை தட்டி கொண்டு போய்விடுவார். இது என்னன்னா, அந்த சந்தாவை அதிகரிக்கிறதுக்காக கூலை இடுகிறாரோ என்று சொல்லுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். மாசம் 15 கோடி போகுதுன்னா 30 கோடி ஆயிடும். அத்தோட சரி, அவ்வளவுதான். திருமாவளவனுக்கு போறதுக்கு எங்க இருக்குங்க? மாயாவதி போன்ற தலித் போன்ற தலைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு பட்டு சொலைகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன அழுத்தம் கொடுத்தார் திருமாவளவன்? அந்த கைது ஆகியிருக்கிறார்கள். இன்னும் இருக்கலாம், எங்க ஆகல? ஆக மொத்தம் தலித் அரசியலை செய்து கொண்டு தலித் வாக்குகளை எல்லாம் வாக்கு வங்கிகளை பேங்கா, ஓட்டு பேங்கா வைத்துக் கொண்டு இருப்பது கண்டிப்பாக திருமாவளவனுக்கு இந்த 26 ஒரு மாபெரும் ஏமாற்றம் இருக்கும். அந்த கட்சியில் இருக்கவங்களே பாதிப்பா டிஎம்கே போய் சேர போறாங்களே சார். சார், இது போன்ற கருத்துக்களை திருமாவளவன் முன்வைக்கிறார் அப்படின்னா அங்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடியை உருவாக்க முயற்சி பண்ணுகிறாரா? ஸ்டாலின் எவ்வளவு உயரத்துல இருக்காருங்க. இவர் திருமாவளவன் கீழ் படிக்கட்டு, ஸ்டாலின் 20வது படிக்கட்டுல இருக்காரு. அதெல்லாம் விடுங்க, அரசியல் தெரிஞ்சு அந்த அரசியல் நான் போவானா என்ன? திராவிட முன்னேற்ற கழக அணி கண்டிப்பாக உடைகிறது. அது திருமாவளவன் அதை உடைக்க பார்க்கிறார். அது மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். சார், அதே திருமாவளவன் தான் பாமக கூட்டணிக்கு வந்தா இந்த நிமிடம் கூட நாம அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாரே சார். ஏன்னா பாமக கூட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைப்பதை எப்படி பார்த்து? திருமாவளவனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்வது, யோசனையில் திட்டமிடுவதில் ஒரு கோளாறு இருப்பதாகத்தான், அவருடைய சிந்தனைகளில் கோளாறு இருப்பதாகத்தான் தெரிகிறது. அவருக்கு அரசியல் செய்கிறாரா அல்லது அவியல் செய்கிறாரா தெரியவில்லை. திருமாவளவனுக்கு கண்டிப்பாக மனக்குழப்பம் ஏற்பட்டு விட்டது. மனதில் இருக்கக்கூடியவர்களை உளறுகிறார். திருமாவளவனுக்கு இனி
திராவிட முன்னேற்ற கழகம் சரியான பாடம் கற்பிக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். சார், இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி கூட பாஜகவுக்கு ஆதரவாக இருப்போம், பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு அப்படின்னு ஒரு சூடு வச்சிருக்காங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டிற்கு எதிராக செயல்படுறார்கள். அந்த போக்கை நீக்க வேண்டும், விலக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? காரணம், தமிழக காங்கிரஸ் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அடகு வைக்கப்பட்டதாகத்தானே 21 மாவட்ட தலைவர்கள் செல்வ பெருந்தகைக்கு எதிராக சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் அவர்களும் காங்கிரஸ் கூட பிரிவினைவாதத்தை தூண்டுகிறதோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. காரணம், ராகுல் காந்தியே பிரிவினைவாதத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் ஒரு காலத்தில். அதுதான் தெரிகிறது. அதைத்தான் நயினார் நாகேந்திரன் சிறப்புடன் தெளிவுபடுத்துகிறார். ரேவந்த் ரெட்டி பாஜகவில் இருந்தவர், அகில் பாரதி வித்யார்த்தி பரிஷத்தில் இருந்தவர். அதனால்தான் அந்த கருத்தை தெரிவிக்கிறார் சிவா. சார், இப்போ நீதிமன்ற அழுத்தம், மக்களுடைய புரட்சி, அமைச்சர்கள் நீக்கம், அமைச்சரவை மாற்றம், இந்த விவகாரம் திமுக கூட்டணியில ஏதாவது விரிசலை ஏற்படுத்துமா, இல்ல கூட்டணி அதே வலுவோடு தொடருமா சார்? கூட்டணி விரிசலை ஏற்படுத்தும். பொன்முடி விஷயத்தில் வாயடைத்து கொண்டிருந்த அந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்ற கட்சி என்னங்க வேலைக்கு போயிடுச்சுங்களா? அது அந்த கட்சி இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? எங்க திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஜால்ரா அடிக்கிறாங்களா? அப்படி பொன்முடிக்கோ செந்தில் பாலாஜிக்கோ பேசாத இருந்தவங்கலாம் நீதி பாஜகவை பற்றி பேசுகிறார்களே, புது கல்வி கொள்கையை பற்றி பேசுகிறார்களே. ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இரட்டை நிலைப்பாட்டை கொண்டு வருகிறது. அந்த கட்சி கூட வெளியே சென்றுவிடாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போக போக பாருங்கள், அக்டோபர் மாதம் வரட்டும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் போகிவிடும். பார்த்து கொண்டே இருங்கள். அதைத்தான் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி குறிப்போல வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கிறது. அந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்ங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குங்க. அது தமிழ்நாடு தொலைக்காட்சிகளில் பிரபாசமாக பேசுவார்கள். அவர்கள்லாம் உணர்ச்சி வச பேசுவார்கள். கேரளாவில் காத்துல போயிட்டு இருக்குது. அந்த அம்மா சிபிஐ கேஸ் போட்டு விட்டாங்க அந்த கேஸ் மேல. அதை தவிர எம்ஏ பேபி தமிழ்நாடு இருக்கக்கூடிய சிபிஎம் லீடர்ஸ் மரியாதை கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் உள்கட்சி சண்டை அதிகமாக இருக்கு. சிபிஎல் மூக்க பிடிக்கணும், அவ்வளவு நாற்றம் அடிக்கிறது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ச்சி. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? மே 2ஆம் தேதி உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இல்லாமல் பலூச்சிஸ்தான் என்று மாடு மலரும். மே 2, 3 தேதிகளில் மாபெரும் புரட்சியை செய்ய இருக்கிறார் நரேந்திர மோடி. அதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.